இனி கேட்கலாம் வயல்வெளி. வேளாண் தோட்டக்கலை பயிர்களுக்கான அங்கக இயற்கை முறை மண்வள மேம்பாடு வானொலி வேளாண் பள்ளி பாடம் 5. மண்வளத்தை மேம்படுத்த உளவியல் தொழில்நுட்பம் பற்றி நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் டாக்டர் எஸ் அழகுதுரை அவர்கள் நடத்தும் பாடம் கேட்கலாம். இப்போ உளவியல் தொழில்நுட்பம்னா முக்கியமானது வந்து உழவு தான். உழவில் ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு, எல்லாருமே உழவு ஓட்டுறாங்க. பட் இருந்தாலும் அது எப்படி இப்போ நம்ம ஓட்டணுங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக பழமொழி சொல்லுவாங்க, அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உழவு வந்து நம்ம டிராக்டர் வந்ததுக்கப்புறம் டிராக்டரில் நம்ம அந்த கொக்கி கலப்பையில் ஓட்டி அடிமண் வந்து இறுக்கமாயிடுச்சு. முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடிக்கும் கீழே மண் இறுக்கம் வந்து அதிகமாக காணப்படுகிறது. இதில் என்ன ஆகும்னா பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் அந்த தண்ணி உள்ளே இறங்காது, அடியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கிடைக்காது, பயிரோட வேருமே நல்லா போகாது, மேலேயே நமக்கு இருக்கும் அப்படியே. அப்போ இதில் சத்துக்கள் எல்லாம் பயிர் எடுத்துக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும். அதுக்காக தான் வந்து இப்போ இன்றைக்கி உழவில் வந்து ஆழ உழவு. அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம பிரைமரி டில்லேஜ், அதாவது முதல் உழவு இரண்டாவது உழவுலாம் முன்னாடி சொல்லுவோம். இன்றைக்கு அது நம்மளால் கடைபிடிக்க முடியாத அவசர இதில் வந்து நேராக டிராக்டரில் கொக்கி கலப்பையில் ஓட்டிட்டு நம்ம செய்கிறதுனால மண் இறுக்கம் இருக்குது. இதை நம்ம நிவர்த்தி பண்ணணும்னா குறிப்பாக செம்மண் பகுதியில், நம்ம நாமக்கல் மாவட்டம் சேலம் இந்த பகுதி செம்மண் பகுதியில் வந்து நம்ம என்ன பண்ணால் உளிக்கலப்பையை வந்து பயன்படுத்தணும். உளிக்கலப்பை வந்து அதாவது ஒரு சிங்கிள் டைன்ஸ் தான், ஒரே ஒரு கலப்பை குழு இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா உழவு செஞ்சோம்னா 1.5 அடியிலேருந்து 2 அடி ஆழம் வரைக்கும் நமக்கு அந்த கலப்பை போகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து ரெகுலராக பண்ணணும்னு அவசியம் இல்லை, 3 வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம பண்ணாலே போதும் அந்த உளிக்கலப்பையை. இதில் என்ன பலன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 அடி இடைவெளியில் 3 வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம இதை ஓட்டும் போது மண் இறுக்கம் வந்து நிவர்த்தி செய்யப்படுகிறது. மண் இறுக்கம் இல்லாமல் இருக்கும், நல்ல காற்றோட்டம் கிடைக்கும், பயிர் வேறு வளர்ச்சி நல்லா இருக்கும், அடியில் இருக்கக்கூடிய கிடைக்காத சத்துக்கள்லாம் பயிருக்கு கிடைக்கும். இதுதான் முக்கிய கான்செப்ட். இதுக்கு ஒரு முக்கியமான வெற்றி கதை சொல்லணும்னா நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் துல்லிய பண்ணை திட்டம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஆரம்பித்து சிறப்பாக செஞ்சாங்க. இப்போவும் விவசாயிகள் கடைப்பிடிக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு தொழில்நுட்பமே வந்து உளிக்கலப்பையை பயன்படுத்தினது தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தக்காளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மகசூல் எடுத்தாங்க உளிக்கலப்பையை பயன்படுத்துறதுனால மட்டுமே. அப்போ வந்து உழவு தான் பயிர் வளர்ச்சிக்கு ஒரு ஆதாரம். அப்போ வந்து அதுக்கு சரியான முறையில் நம்ம உழவு செய்யணும்னா உளிக்கலப்பையை செம்மண் பகுதியில் வந்து 3 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து போட்டணும். சரி சார், அது எங்கே கிடைக்கும் எப்படின்னு விவசாயிகளுக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வேளாண் பொறியியல் துறையில் இருக்குது, வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் இருக்காது. பட் வந்து இது வந்து நீங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சிட்டு ஒரு 10,000 ரூபாய் தான் அந்த கலப்பையோட இது. கஸ்டம் வயரிங்கில் வந்து விவசாயிகளே வந்து இந்த எஃப்இஓவில் நம்ம வாங்கி வைக்கலாம், இல்லைனா குழுக்கள் விவசாய குழுக்கள் வந்து அவங்க வாங்கி வச்சுட்டு அதை வந்து பயன்படுத்தலாம், இல்லைனா வேளாண்மை பொறியியல் துறையில் வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு எளிய தொழில்நுட்பம் உளிக்கலப்பை. இன்னும் இது வந்து செம்மண் பகுதிக்கு ஒருவேளை நம்ம மண் வந்து கரிசல் மண்ணாக இருந்துச்சுன்னா அங்கே விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து டிஸ்க் ஃப்ளோ சட்டி கலப்பை பண்ணணும். இந்த சட்டி கலப்பையில் நாங்கள் வேளாண் அறிவியல் நிலையத்திலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆராய்ச்சியில் மேற்கொண்டோம். பார்த்திங்கன்னா வந்து தீவன சோளத்தை சாகுபடி பண்ணியிருந்தோம். ஒரு இதில் வந்து சட்டி கலப்பையில் ஓட்டிட்டு தீவன சோளத்தை விதைச்சோம். அடுத்த ஒரு பாட்டு வந்து வெறும் கொக்கி கலப்பையில் ஓட்டி நாங்கள் சாகுபடி செஞ்சோம். எங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ரிசல்ட் கிடச்சிச்சு. என்னென்னா முளைப்பு திறனே இந்த சட்டி கலப்பையில் ஓட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா முளைப்பு திறன் 80% 90%. சட்டி கலப்பை இல்லாமல் கொக்கி கலப்பையில் ஓட்டுறதுல 40%. என்ன சார் இது உழவுக்கும் முளைப்பு திறனுக்கும் என்னன்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் முக்கியமாக இருந்தது வந்து இது நாங்கள் மானாவாரியில் பயிர் சாகுபடி செஞ்சோம். அப்போ சட்டி கலப்பையில் ஓட்டுன அந்த நிலப்பகுதியில் கிடைக்கிற மழையை பயன்படுத்தி ஈரப்பதம் மண் தக்க வச்சுக்கிச்சு, அதனால் முளைப்பு திறன் அதிகமாச்சு. இதுதான் இதில் பாயிண்ட். அப்புறம் களை இல்லை. இது இந்த கொக்கி கலப்பையில் அதிகமான களை, முளைப்பு திறனும் கம்மி, கடைசியில் பாதி மகசூல் குறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பயிர் வளர்ச்சி நிலையும் பார்த்திங்கன்னா சட்டி கலப்பையில் ஓட்டுறதுல வந்து 3 அடி உயரம் இருக்குது ஒரு 40-45 நாளில். இந்த சாதாரண கொக்கி கலப்பையில் ஓட்டுறதுல 1 அடியிலே இருக்குது. ஸோ இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது உழவுக்கு மட்டுமே. அப்போ ஏன் விவசாயிகள் வந்து அந்தந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி உழவை மேற்கொள்ளக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. பெருமை தான் விவசாயிகள் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா அந்தந்த மண்ணுக்கு ஏற்ப, இப்போ கரிசல் மண்ணாக இருந்தால் சட்டி கலப்பை யூஸ் பண்ணோம், செம்மண்ணாக இருந்தால் உளிக்கலப்பை யூஸ் பண்ணுங்கிறது தான் எங்களுக்கு. அடுத்து முக்கியமாக கோடை உழவு. நாங்கள் வந்து பல இடமா நம்ம தொழில்நுட்பத்தில் கோடை உழவு சொல்லிக்கிட்டே இருப்போம்.
பட் யாருமே அதை சரியாக விவசாயிகள் பண்ணுறாங்க, பட் முறையாக செய்யலை. என்னென்னா இந்த கோடை உழவு செய்கிறதுனால நம்ம வந்து இந்த கிராப் ரெசிடியூன்னு சொல்லக்கூடிய பயிர் கழிவுகள் எல்லாமே உழுது நம்ம மண்ணுக்கு மக்கிடும். அப்புறம் மழை பெய்கிற மழை நீரை வந்து சேகரம் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு வாட்டர் கன்சர்வேஷன் சொல்லுவோம், மழை நீரை சேகரிக்கிறதுக்கு இந்த கோடை உழவு வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுது. அடுத்தது மட்டும் இல்லாமல் நமக்கு பூச்சி நோய் நிர்வாகத்துக்கும் அதனுடைய கூட்டுப்புழுக்கள்லாம் நம்ம வெப்பத்தில் இதாகி அதனுடைய பூச்சி உற்பத்தி திறன் குறைகிறது. ஸோ கோடை உழவு வந்து ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் மண்வள மேம்படுத்துறது. அடுத்து வந்து உழவியல் தொழில்நுட்பம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உரம் மேலாண்மை தான். அதில் குறிப்பாக வந்து தொழு உரம்னா என்ன, மாட்டு சாணி குப்பை தாங்க, மாட்டு கழிவுகள் பயிர் கழிவுகள் எல்லாம் சேர்ந்தது நம்ம குப்பைன்னு சொல்கிறோம். இதில் என்னன்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு 5 டன்னு நம்ம போட சொல்கிறோம். கிடைக்கிறவங்க போடுவாங்க, இப்போ மாடே இல்லையா போட முடியல. அப்போ இருக்கிற கொஞ்சம் உரத்தையும் வந்து ஊட்டமேற்றிய தொழு உரமாக பயன்படுத்தி போடணும். அப்போ ஊட்டமேற்றிய தொழு உரம் எப்படி நம்ம தயார் பண்ணலாம்? ஒன்றுமே கிடையாது. ஊட்டமேற்றிய தொழு உரம் தயார் பண்ணுறதுக்கு வந்து பெரிய எளிய தொழில்நுட்பம். இப்போ நம்ம ஏன் இந்த ஊட்டமேற்றிய தொழில்நுட்பத்தை போகிறோம்னா, நம்மக்கிட்ட எருவு கம்மியாக இருக்குது. அப்போ இந்த மணிச்சத்துலாம் வந்து பயிருக்கு வந்து எப்பயுமே கிடைக்காத இருக்கும். அப்போ அதை தொழு உரத்தோடு நம்ம மணிச்சத்தை சேர்த்தோம்னா அந்த மணிச்சத்து வந்து தொழு உரத்துடன் கலந்து பயிருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய நிலைமைக்கு போகும். சூப்பர் பாஸ்பேட் தான் மணிச்சத்துங்க. பரிந்துரை செய்யப்பட்ட மணிச்சத்தை சூப்பர் பாஸ்பேட்டை ஒரு 500 கிலோ தொழு உரத்துடன் கலந்து 15-20 நாள் வச்சுருந்து நல்லா நம்ம அதை வந்து பயன்படுத்தினோம்னா பயன்படுத்தலாம். இப்போ புதிய தொழில்நுட்பமாக என்ன வந்திருக்குன்னா, இந்த தொழு உரத்துடன் வந்து எதிர் உயிர் பூஞ்சானத்தை வந்து கலக்கலாம். அதாவது ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் இவையெல்லாம் வந்து 1 டன்னுக்கு 1 கிலோ என்ற அளவில் கலந்துட்டு அதை வந்து நம்ம பயிருக்கு நம்ம பண்ணோம்னா பூச்சி நோய் எதிர்ப்பு தன்மை கிடைக்குது. அதாவது இது எப்படி சொல்லணும்னா, ஒரு மண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு. பூஞ்சானங்கள் வந்து விதை மூலியமோ மண் மூலியமாக தான் பரவுது. அதை தடுக்கிறதுக்கு வந்து இந்த எதிர் உயிரியை வந்து நம்ம ஊட்டமேற்றிய தொழு உரமாக செயல்படுத்துகிறோம். அதாவது மக்கிய குப்பை ஒரு 100 கிலோ எடுத்துக்கிட்டு 1 கிலோ சூடாமோனாஸ் 1 கிலோ இதை வந்து சூடாமோனாஸும் ட்ரைகோடர்மா விரிடியை கலந்து நிழலில் வச்சுட்டு ஒரு 15 நாள் ஒரு மர நிழலில் வச்சு தண்ணி தெளிக்கணும். எதுக்கு தண்ணி தெளிக்கணும்னா, இந்த நுண்ணுயிர்கள்லாம் பெருக்கமடையும். அதுக்கு ஒரு ஊடகம் வேணும். அந்த ஊடகம் தான் இந்த தொழு உரம். அப்போ அந்த ஒரு ஆயிரக்கணக்கான இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் லட்சம் கோடிக்கணக்காக பெருகிறதுக்கு தான் நம்ம எருவில் கலக்க சொல்கிறோம், நிழலில் வைக்க சொல்கிறோம். அதை மறுக்கி விடணும். தண்ணியும் தெளிச்சுட்டு மறுக்கி விட்டோம்னா 15-20 நாளில் மல்டிப்ளை ஆகி நிறைய கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கும். இதை வயலில் நம்ம அப்ளை பண்ணும்போது வயல் முழுவதும் ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. இது வந்து குழந்தைக்கு வந்து ஒரு வேக்சின் போடுற மாதிரி அதுக்கு சமம். ஸோ அதை வந்து விவசாயிகள் வந்து அவசியம் வந்து பயன்படுத்தணும். அடுத்தது வந்து முக்கியமான உளவியல் தொழில்நுட்பம்னா பசுந்தாள் உரம். நான் ஏற்கனவே சொன்ன தொழு உரங்கள் வந்து கிடைப்பதில்லை. அதுக்கு பதிலாக விவசாயிகள் வந்து பசுந்தாள் உரங்களை பயன்படுத்தலாம். 2 விதமான பசுந்தாள் உரங்கள் இருக்குது. ஒன்று மரம் இலைத்தலைகளை வந்து வெட்டி கொண்டு வந்து போடுறது, அது கொஞ்சம் லெபோரியஸ், அதாவது அதிகமான ஆட்கள் தேவை. எளிய முறை வந்து பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி செஞ்சு வயல்லே பண்ணி அப்படியே மடக்கி விழுவுறது, இன்செட்டு அப்ளிகேஷன் சொல்லுவோம். அதாவது மண்ணில் நம்ம அப்படியே மடக்கி விழுறது தான் அது. அதுக்கு வந்து நம்ம நிறைய இப்போ வந்துருச்சு, செஸ்பேனியா ரோசேட்டான்னு சொல்லுவோம். அந்த இது நம்ம வந்து அகத்தி, தக்கப்பூண்டு, சணப்பை இதெல்லாம் வந்து நீங்கள் பயிர் செஞ்சு 45 நாள், அது குறிப்பாக வந்து தக்கப்பூண்டும் சணப்பையும் ரொம்ப சிறந்தது. இதை வந்து நீங்கள் சாகுபடி செஞ்சு 45 நாளில் பூ வர டைமில் மடக்கி விழுந்துட்டிங்கன்னா நல்ல சத்து கிடைக்கிது. என்னென்ன மண்ணுக்கு என்ன பசுந்தாள் உரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணல் சாரியான மண்ணாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சணப்பை நல்லது. ஏன்னா அப்போ தான் வந்து சணப்பையோடைய இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும். ஸோ மணல் சாரியான இதுக்கு வந்து சணப்பையை போடுங்க. களிமண் பகுதிக்கு வந்து தக்கப்பூண்டை போடுங்க. இப்போ கூட சமீபத்தில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தக்கப்பூண்டில் ஒரு ரகம், திருச்சி 1ங்கிற ஒரு ரகத்தையும் சணப்பைகளையும் ஒரு ரகத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான மகசூல் கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஹெக்டருக்கு போடும்போது நம்ம வந்து ஒரு 40 கிலோ தலைச்சத்துக்கு வந்து இது சமமானது. ஸோ வந்து அதை வந்து நம்ம விவசாயிகள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பசுந்தாள் உரங்களை பயன்படுத்தலாம். எல்லா பயிருக்குமே பயன்படுத்தலாம். இப்போ வந்து இயற்கை விவசாயத்தில் பசுந்தாள் உர பயிர்கள் தான் முக்கிய பங்கு வகிக்குது. நம்ம எப்படி இந்த பலதானியங்கள்லாம் விதைக்கிறோம் இல்லைங்களா, அதையும் செய்யலாம். பட் பலதானியங்கள் விதைக்கும் போது ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வளரும், ஒவ்வொரு சத்து இருக்கும். அதனால தான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கண்டுபிடிப்புகளை வந்து சணப்பையும் தக்கப்பூண்டையும் அதிகப்படியாக பயன்படுத்துறதுக்கு சொல்லியிருக்காங்க. இதனுடைய விதைகள் கொஞ்சம் கிடைப்பதில்லை. பட் இப்போ விதை உற்பத்திக்கும் இது வந்து நிறைய நமக்கு செஞ்சாங்கன்னா வந்து பசுந்தாள் உரங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து உளவியல் தொழில்நுட்பம்னு பார்த்தோம்னா ஊடுபயிர் சாகுபடி. ஊடுபயிர் சாகுபடி தான் நமக்கு ரொம்ப இது. ஏன்னா இன்டர்கிராப்பிங் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இது என்ன அப்படின்னா, நெல் பயிர் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா அதை வரப்பில் வந்து நம்ம வந்து உளுந்தை வந்து சாகுபடி பண்ணலாம்.
இது வரப்பு பயிராக தான். இதில் என்ன நமக்கு அட்வான்டேஜ்னா, பயிர் வகை பயிர்கள் எல்லாம் தலைச்சத்தை நமக்கு கிரகித்து கொடுக்கும். நமக்கு வந்து தலைச்சத்து வெளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை கிரகித்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பூச்சி, அதாவது இயற்கை அந்த பூச்சியை தாக்கக்கூடிய இயற்கை எதிரியை வந்து இதிலே உற்பத்தி பண்ணலாம். நன்மை செய்கிற பூச்சிகளை வந்து கவரக்கூடிய பயிர்கள் இந்த பயிர் வகை பயிர்கள். குறிப்பாக வந்து நிலக்கடலைக்கு வந்து தோரை, நிலக்கடையில் ஆமணக்கு ஊடுபயிர், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல சக்ஸஸ் ஆனது. இப்போ காலப்போக்கில் நம்ம வந்து மெஷின்லாம் யூஸ் பண்ணுறதுனால பயன்படுத்தாமல் இருக்கிறோம். கண்டிப்பாக அவசியம் ஊடுபயிரை பயன்படுத்தணும். ஒரு தானிய வகை பயிர்களுடன் ஒரு பயிர் வகை பயிர்களை ஊடுபயிராக சாகுபடி செய்தால் கண்டிப்பாக தலைச்சத்தை வந்து நிலைநிறுத்தலாம். இது வந்து ஒரு முக்கியமானது. அடுத்த முக்கியமான தொழில்நுட்பம் வந்து மூடு பயிர் சாகுபடி. அதை மூடு பயிர், அது கவர் கிராப்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நீராவியெல்லாம் வெளியே போகாமல் பார்க்குறது, முக்கியமாக களை வராமல் இருக்கிறது பார்க்குது. இதில் என்ன உங்களுக்கு மண் வள மேலாண்மைனா, பயிர் எவ்வளவு உரச்சத்தை எடுக்குதோ அதை விட 2 அல்லது 3 மடங்கு உரச்சத்துக்களை களை செடிகள் எடுத்துக்கொள்ளும். அப்போ நம்ம பயிருக்கு போடக்கூடிய எல்லா உரமும் களையை எடுத்துக்குது. இந்த ஊடுபயிர் சாகுபடியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம களை கட்டுப்பாடே வந்து இதில் நம்ம ஆரம்பம் மட்டும் நம்ம ஒரு கைக்களை எடுத்தால் போதும், களை பிரச்சனையே வராது. நம்ம வந்து செலவும் கம்மி, முக்கியமாக வந்து நீராவி போக்க குறைக்கலாம். களை கட்டுப்பாடு பண்ணுறதுனால பயிருக்கு வந்து எளிதில் வந்து சத்துக்கள் கிடைக்குது. இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இதில் வந்து ஊடுபயிர் என்னென்னலாம் பண்ணலாம்னா, பயிர் வகைகளை பண்ணலாம். அப்புறம் முக்கியமாக கலப்பக்கூனியம்னு ஒரு தீவனப்புல் வகையை சேர்ந்தது இருக்குது. அதையும் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து மண் வளத்தை வந்து மேம்படுத்தலாம். இன்னொன்று, இந்த மூடுபயிர் சாகுபடியில் வந்து பார்த்திங்கன்னா, சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களுடைய இலைக்கழிவுகள் எல்லாமே மண்ணில் விழுந்துடும். அந்த இலைக்கழிவுகள் மண்ணில் விழுந்ததை மண் வந்து அப்படியே மக்கி நமக்கு வந்து உரமாக பயன்படுகிறது. மக்கிட்டு நமக்கு உரமாக பயன்படுது. அதுவும் ஒரு முக்கியமான தொழில்நுட்பமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பயிர் சுழற்சி முறை, கிராப் ரொட்டேஷன்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமானது. கிராப் ரொட்டேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வகையான பயிர்களை வந்து நீங்கள் சாகுபடி பண்ணிங்கன்னா அந்த பயிர் வந்து ஒரே விதமான ஊட்டச்சத்துக்களை எடுத்துகிட்டு பற்றாக்குறை கிடைச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த தொடர்ந்து நீங்கள் மக்காசோளம் போடுங்க. மக்காசோளம் வந்து எல்லா சத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப பற்றாக்குறையை வந்துட்டு 2-3 பயிருக்கு அப்புறம் மகசூல் குறையும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தானிய பயிர், அதுக்கப்புறம் ஒரு பயிர் வகை பயிரை நம்ம வந்து சுழற்சி முறையில் செய்யணும். இப்போ நம்ம தஞ்சாவூர் மாவட்டம்லாம் நெல் 3 போகம் போடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து எல்லா சத்தையும் எடுத்துரும். இப்போ ஒரே வகையான இது இருக்கும்போது நமக்கு வந்து மகசூலும் குறையும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு போகம் நெல், 2வதுல வந்து பயிர் வகைகளை உளுந்து சாகுபடி பண்ணலாம். நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்னமும் இதே போல் நெல்லுக்கு அடுத்து பயிர் வகைகள் சாகுபடி பண்ணி எல்லா பகுதி மக்களும் பண்ணோம்னா வந்து அந்த பயிர் வகைகளுடைய அந்த வேர் முடிச்சுகள், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைச்சத்தெல்லாம் எல்லாம் கிரகித்து அடுத்த மண் வந்து வளம் மேம்படுகிறது. அடுத்து முக்கியமான உளவியல் தொழில்நுட்பம்னா கிராப் ரெசிடியூ மேனேஜ்மெண்ட், அதாவது பயிர் கழிவுகளை வந்து இது பண்ணுறது தான். அப்போ என்ன, பயிர் கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எந்த பயிராக இருந்தாலுமே நம்ம அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே எரிப்போம், இல்லைனா ஆடு மாடுகளுக்கு பயன்படுத்துவோம். குறிப்பாக வந்து இப்போ நம்ம சுகர்கேன் கரும்புலாம் வந்து இந்த சக்கையை எரிச்சிடறோம். மக்காசோளத்தில் அப்படி தான் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ கரும்புக்கு வந்து நம்ம அந்த எரிக்காமல் அதுக்கு வந்து இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வேஸ்ட் டீகம்போசர்லாம் வந்துருச்சு. எளிதில் மக்கக்கூடிய அந்த கூட்டு நுண்ணுயிர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை நம்ம பயன்படுத்தும் போது துரிதமாக மக்கிறோம். அப்போ அந்த சருகுகள் எல்லாமே நம்ம வந்து பயிருக்கு உரமாக கிடைக்குது. இது வந்து நமக்கு ஒரு அடிஷ்னலாக நம்ம உரச்செலவை வந்து குறைக்கலாம். இதே இது நீங்கள் அந்த மற்ற மக்காசோளம் இல்லை சோளப்பயிர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த கட்டா இருக்கு இல்லைங்களா, அப்படியே ஸ்டபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம ரொட்டாவேட்டரில் நல்லா உழுதுட்டு நம்ம வந்து திரும்ப நல்லா மக்கி பயிர் வச்சோம்னா நிறைய தலைச்சத்துக்கள், மணிச்சத்து, சாம்பல் சத்து, குறிப்பாக ஆர்கானிக் கார்பன் கிடைக்குது. இதில் குறிப்பாக வந்து நாமக்கல் மாவட்டத்தில் 2-3 வருடங்களுக்கு முன்பு ஒரு விவசாயி மண் பரிசோதனை அட்டை எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட வந்தார். அப்போ வரும்போது அதில் நாங்கள் பார்த்தது என்னென்னா, ஆர்கானிக் கார்பன் அதில் வந்து 3 இருந்துச்சு. இன்னும் எனக்கு ஒரு சந்தேகம், ஐயா இது என்ன தப்பாக நீங்கள் பண்ணீங்களா? ஏன்னா இன்னொரு ரிசல்ட்டை கொடுத்தாரு, அதுலேயும் 2.53 இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், ஐயா நான் மரவள்ளி பயிர் சாகுபடி பண்ணுவேன் தொடர்ந்து. அப்போ மரவள்ளி பயிர் சாகுபடி பண்ணதுக்கப்புறம் கிழங்க பிடிங்கிட்டு அந்த இருக்கக்கூடிய அந்த கட்டைகள், இலைத்தலை எல்லாமே ரொட்டாவேட்டரில் வச்சு ஓட்டுவேன். இது தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய கரும்பாலை கழிவுகள்லாம் வாங்கிட்டு வந்து நான் என் மண்ணுக்கு பயன்படுத்துவேன் சார். தொடர்ந்து நான் 10 வருடமாக பயன்படுத்துகிறேன் சார்னார். அப்போ அவருடைய மண்ணிலுடைய வந்து அங்க கார்பன் தன்மை வந்து சாதாரணமாக 1க்கு மேலே இருக்கும். இவரது வந்து 3க்கு பக்கமாக போயிருக்கு. அப்போ வந்து இவர் மண் வந்து ரொம்ப வளமான மண். அவருக்கு எந்த உரமுமே நாங்கள் பரிந்துரை செய்ய தேவையில்லை. தலைச்சத்து பார்த்தீங்கன்னா 250 கிலோவுக்கு மேலே இருக்குது, மணிச்சத்து 50 கிலோ இருக்குது, பொட்டாசு வந்து 300 கிலோ பக்கம் இருக்குது, எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இவர் மண்ணே அவருக்கு வந்து வளமான மண்.
அப்போ இதுக்கு முக்கிய காரணமே அவர் பயிர் கழிவுகளை இட்டது தான். ஸோ அப்போ விவசாயிகள் எல்லாம் எளிய முறையில் என்னென்ன பயிர் கழிவுகள்லாம் கிடைக்குதோ அதை எல்லாமே பயன்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்தலாம். அடுத்து வந்து இன்னும் மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கு இப்போ ஒரு எல்லாரும் செய்யக்கூடியதான் மண்புழு. உங்களுக்கு தெரியும், அது மண்புழு உரம். ஏற்கனவே நம்ம மண்ணில் வந்து நிறையா மண்புழுக்கள் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் பயன்படுத்தினால நமக்கு வந்து மண்புழுக்களே இல்லை. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ செயற்கையாக நம்ம மண்புழு உரம் தயார் பண்ணுறோம். இதுக்கு முக்கியமாக நமக்கு வந்து மாடு வேணும், சாணி வேணும். சரிங்க, கம்மியாக தான் இருக்குது, நமக்கு கொஞ்சம் இருக்குன்னா விவசாயிகள் வந்து எளிய முறையில் மக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தையும் பயன்படுத்திக்கலாம். அதாவது தாவர கழிவுகள், வீட்டு கழிவுகள், சமையல் கழிவுகள்லாம், காய்கறிலாம் வெட்டுறோம்ல அதனுடைய தோல், வெங்காய சருகு, பழம் சாப்பிட்டா அந்த பழம் தோல், ஏன் மீதி சாப்பாடு இருந்தால் கூட கொஞ்சமாக அதையும் நம்ம போட்டால் மண்புழு சாப்பிடுது. அதுக்காக வெறும் சாப்பாட்டே கொடுத்தா பண்ண முடியாது. இந்த கழிவுகளோடு அதுவும் கொட்டி மக்க வச்சு, இப்போ சாணியே இருக்குன்னா பச்சை சாணியை சாப்பிடாது. அப்போ ஒரு பகுதியளவு மக்குன ஒரு சாணி நல்லா உடஞ்சிருக்கணும். ஆனால் மண்புழுவுக்கு வந்து ஒரு சின்ன வாய், ஒரு மண்புழு 1 கிராம் தான் இருக்கும், எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அது எப்படி சாப்பிடும்? அப்போ எல்லாம் நல்லா தூளாக மக்கி இருக்கணும். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, மக்க வச்சு அந்த மக்கின குப்பையை வந்து நம்ம ஒரு தொட்டியில் வச்சு போட்டு புழுக்களை விட்டோம்னா மண்புழு உரம் தயாராகிடுது. இது எளிய முறை தான், தொட்டி கட்டணும்னு அவசியமே இல்லை. நிறைய இதில் நிழல்லே தென்னை மரத்து நிழல்லே விவசாயிகள் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். மழை வெயிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் அந்த செட்டு மாதிரி நம்ம போட சொல்லலாம். ஒரு தென்னங்கீத்து கொட்டாயே போட்டாவே போதும். நல்லா கொஞ்சம் இருட்டு ஏற்படுத்தணும். ஏன்னா மண்புழு வந்து கொஞ்சம் இருட்டில் ஆக்டிவாக இருக்கும், நாக்டர்னல். அப்போ அது கொஞ்சம் இருட்டு இருந்துச்சுன்னா நல்லா உற்பத்தி அதிகமாக இருக்கும். அப்போ மக்கிய கழிவுகளை வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு ஒரு 12 அடி நீளம், 3 அடி அகலம், 2 அடி உயரமுள்ள ஒரு தொட்டிக்கு வந்து 2 கிலோ மண்புழுவை போடணும். இது வந்து 1 டன் மக்கிய குப்பை அதில் கொள்ளளவாக இருக்கும். அந்த 1 டன் மக்கிய குப்பைக்கு 2 கிலோ மண்புழுவை இட்டுட்டு ஒரு பழைய சாக்கில் இல்லை நம்ம சருகு, இலைத்தலைகள்லாம் இல்லை வைக்கோலை வச்சு மூடிட்டோம்னா, ஏன்னா அது ஒரு இதுக்காக தான், ஆவியாகாது, ஒரு வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு. தண்ணீர் தெளித்தோம்னா இது பண்ணுறதுக்கு ஈரமாக இருக்கும். அதை வச்சு பண்ணிட்டோம்னா புழுவை விட்டோம்னா 45 நாளில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் நமக்கு மக்கு உரம் கிடச்சிரும். அதாவது மண்புழு சாப்பிட்டு அதனுடைய கழிவுகளை மேலே தள்ளும், புழு அப்படியே மேலே விட்டோம்னா போதும், சாப்பிட்டு கீழே போகும். அப்படியே நம்ம வந்து ஒரு 1000 கிலோ குப்பையை போட்டோம்னா ஒரு 600 கிலோ மண்புழு உரம் கிடைக்கும். இந்த மண்புழு உரம் ஒரு அருமையானது. இது ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு மாட்டு குப்பை அப்படியே வயலுக்கு பயன்படுத்திங்கன்னா நிறைய களைகள் வரும். இந்த மண்புழு உரமாக நீங்கள் போட்டிங்கன்னா களையே வராது. அதுதான் எங்களுக்கு முக்கியமான ஒரு இதே. அப்போ களை வராது. சத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதாரண குப்பையை விட 3 மடங்கு, 2லேருந்து 3 மடங்கு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அதிகம். அப்போ எல்லா 3 சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்க கார்பன் இருக்குது, நுண்ணூட்ட சத்துக்கள் கிடைக்குது. தொட்டியில் நீங்கள் பண்ணிங்கன்னா மண்புழு குளிர்நீர் தயார் பண்ணலாம், வெர்மி வாஷ், அதை பயிருக்கு வந்து தெளிக்கலாம். ஸோ விவசாயிகள் அவசியம் ஒரு சின்ன தொட்டி வச்சுக்கணும். நிறைய பேர் டவுன்லேயே மாடி தோட்டத்துக்கே ஒரு சின்ன அளவில் மண்புழு உரம் தயார் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ விவசாயிகள் வந்து நம்மக்கிட்ட எல்லா கழிவும் இருக்குது, மாடும் இருக்குது. அப்படியே மாட்டு குப்பையை பயன்படுத்துறதுக்கு பதிலாக மண்புழு உரமாக தயார் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பயிருக்கு உர செலவை குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மண் வளம் மேம்படுது. நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை நம்ம வந்து முன்னெடுத்து செல்லலாம். ஸோ இனி வரும் எதிர்காலம் வந்து இயற்கை விவசாய இடுபொருளுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ விவசாயிகள் வந்து இன்றைக்கி உற்பத்தி செலவு அதிகமாகுது, உர செலவு அதிகமாகுது. அதை குறைக்கிறதுக்கு நான் மேலே சொன்ன இந்த உளவியல் தொழில்நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக எல்லா பயிர்களிலும் அதிக மகசூல் பெறலாம், லாபம் பெறலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கங்க ஐயா, என் பேர் சிவா. என்னோடய நிலம் பார்த்திங்கன்னா சரிவான நிலமாக இருக்குது. இதில் எந்த மாதிரியான ஏற்ற உழவு முறை கொடுக்கலாம்? குறுக்கு நடுக்கு கொடுக்கலாங்களா, இல்லை ரொட்டவேற்று மாதிரி கொடுக்கலாங்களா? என்ன மாதிரியான உழவு முறை கொடுக்கலாங்க ஐயா? அது பயிர் உற்பத்திக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. நல்ல கேள்விங்க. பொதுவாக மலைப்பகுதி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த நாமக்கல்லே சில பகுதிகளில் வந்து நிலம் வந்து நல்ல சரிவான பகுதியில், மலைப்பகுதியில் இருக்குது. இந்த மலைப்பகுதிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போயே உழவு வந்து நம்ம எப்பயுமே சரிவுக்கு குறுக்காக தான் நம்ம உழவு ஓட்டோம். அதை காண்டூர்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து மழை நீரை சேகரம் பண்ணலாம். காண்டூர் பண்டிகைன்னு சொல்லும்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர்லையோ இல்லை 5 மீட்டரோ அல்லது 10 மீட்டரோ அந்த சரிவுக்கு தகுந்த மாதிரி அந்த இடைவெளியில் வந்து நம்ம அந்த ஒரு பெட்டு மாதிரி அமைச்சிட்டோம்னா மழைநீரை சேகரம் பண்ணலாம். உழவு முறைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து எல்லா டிராக்டரும் யூஸ் பண்ண முடியாது. இந்த உளிக்கலப்பைன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து அங்கே வந்து உங்களுக்கு கல் இது இல்லாத பட்சத்தில் 2 அடி வரைக்கும் நல்லா இது வந்து உழவு பண்ணும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பண்டு மாதிரி கிடச்சிரும். நீங்கள் மற்ற கலப்பையை விட உளிக்கலப்பையை பயன்படுத்தலாம். சரிவுக்கு குறுக்காக தான் நீங்கள் உழவு செய்யணும். மழைநீரை சேகரம் பண்ணலாம், நல்லா நீங்கள் விவசாயம் செய்யலாம்.
ஐயா அதே மாதிரி நார்மலான இருக்கக்கூடிய இடங்களில் நிலக்கடலை சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோங்க ஐயா. அது ஒரு 2 ஏக்கரில் பண்ணுறோம். அந்த இடங்களில் என்ன மாதிரியான ஊடுபயிருக்கு பண்ணலாம் அப்படிங்கிற கொஞ்சம் விவரங்களையும் சொல்லுங்க ஐயா. இப்போ நல்ல கேள்விங்க. இப்போ ஊடுபயிர் சாகுபடியே குறைஞ்சிருச்சு. நாமக்கல் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து நிலக்கடலையில் வந்து தோரை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், ஆமணக்கு இருக்கும், மற்ற பயிர் வகைகள்லாம் மொச்செல்லாம் இருக்கும். இப்போ இல்லை. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணால் நம்ம தொழில்நுட்பமே கொடுத்துருக்காங்க. 6 வருஷம் நிலக்கடலை, 1 வருஷம் தோரை. இது வந்து ஒரு பல்கலைக்கழகமே பரிந்துரை செஞ்சுருக்க தொழில்நுட்பம். இப்போ என்னென்னா இதில் ஏன் விட்டுட்டாங்கன்னா, நிலக்கடலை ஒரு குறுகிய பயிராக இருக்கும், தோரை வந்து நீண்ட கால பயிராக இருக்கும் முன்னாடி. அப்போ 3 மாதத்தை நிலக்கடலை 3.5 மாதத்தை அறுவடை பண்ணிடுவாங்க, தோரை 6 மாதம் இருக்கும். அப்போ விவசாயிகளுக்கு வந்து சிரமமாக இருக்கும், அடுத்த பயிர் போக முடியாது. இப்போ பல்கலைக்கழகம் என்ன பண்ணிடுச்சுன்னா குறுகிய கால தோரை ரகங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ நிலக்கடலை 125 நாள் இருக்கக்கூடியதுன்னா 125 நாள்லேயே மகசூல் தரக்கூடிய தோரை ரகம் வந்துருச்சு, கோ7ங்கிற ரகம். அப்போ இந்த மாதிரி குறுகிய கால ரகங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரே டைமில் அறுவடை பண்ணலாம், கூடுதல் மகசூலும் நமக்கு கிடைக்குது. ஏற்கனவே நான் மக்களில் வடவுத்தூருங்கிற ஒரு வில்லேஜில் வந்து இப்படி நாங்கள் பண்ணும்போது 1 ஏக்கரில் கூடுதலாக 150 கிலோ தோரை மகசூல் கிடச்சிச்சு. அப்போ இது விவசாயிக்கு ஒரு கூடுதல் வருமானங்கிறத விட மண்ணுக்கு வந்து தலைச்சத்தை வந்து நமக்கு கிரகித்து கொடுக்குது. நாமக்கல் மாவட்டத்தில் என் பேர் வந்து தேவி. மண் அரிப்பை தடுக்க என்ன செய்யணும்? அதாவது மண் அரிப்பை தடுக்கும் வழிமுறைகளை நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ மண் அரிப்புனாவே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம பண்டு, அதாவது கரை எல்லாமே போட சொல்லியிருப்போம். அது நிறைய பேர் எல்லோரும் செய்வாங்க. பட் நல்லா அந்த கரையை வந்து நல்லா உயரமாக கட்டணும். பார்த்தீங்கன்னா கல் வரப்பெல்லாம் கட்டியிருப்பாங்க கிராமத்தில். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணியே கட்டியிருப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் போக தேவையில்லை. நிறைய தாவர தடுப்புகள் வந்துருச்சு. அப்படின்னா என்ன, லைவ் ஃபென்சிங் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஃபென்சிங் இன்றைக்கி வந்துருச்சு. என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் எங்கள்கிட்டே நிறைய விவசாயிகள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அதாவது கிளரி செடியாங்கிற ஒரு இது, சூபா புல், அகத்தி, இதெல்லாம் வந்து வரப்பு ஓரத்தில் வந்து லைனாக நட்டுருவாங்க. நட்டும்போது நீங்கள் என்ன பண்ணுவோம், மண் குறுக்க அந்த மலையில் தண்ணியில் அடிச்சுட்டு வரும்போது அந்த வந்து மண் அரிப்பை வந்து அதில் வந்து தடுக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய ஊடுபயிர் சாகுபடி. இப்போ ஒரே பயிரை ஒரே மட்டத்தில் சாகுபடி பண்ணாமல் ஊடுபயிர் சாகுபடி பண்ணும்போது ஒரு பயிர் 1/2 அடியில் இருக்கும், இன்னொரு பயிர் வந்து 3 அடி 4 அடி உயரத்தில் இருக்கும். அப்போ மண்ணரிப்பு தடுக்கப்படுகிறது. அப்புறம் கோடை உழவு மெயினாக முக்கியமாக பேசிக்காகவே பண்ணோம்னா, உழவு இல்லாமல் நீங்கள் அப்படியே போட்டுட்டிங்கனாலே போயிடும். கோடை உழவு பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் இந்த உளிக்கலப்பை இதெல்லாம் ஓட்டி, உளிக்கலப்பைங்கிறது 1 அடி 2 அடியில் உழவு ஓட்டிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மழை நீர் எல்லாமே இன்சிட்டு கன்சர்வேஷன் அப்படியே அதே இடத்துல சேகரமாகிறதுக்கு வழி செய்யணும். இந்த பல தொழில்நுட்பங்கள் இருக்குது. உங்களுக்கு உங்கள் பகுதிக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யலாம். ஐயா இன்னொரு கொஸ்டின், மண்ணை வளப்படுத்த பசுந்தாள் பயிர் என்ன கொடுக்கலாம்? நல்லா ஏற்கனவே நாங்கள் இதுதான் அந்த பாடத்துலேயும் சொல்லிகிட்ருக்கோம். மண் வளம்னாலே நமக்கு வந்து உரம் வேணும், இயற்கை உரம். அதுக்கு பசுந்தாள் உரம் என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னாங்க, மரத்தலைகளை வந்து வெட்டி கொண்டு வந்து மண்ணுக்கு போடுறது ஒன்று, நெல் வயலுக்கெல்லாம் போடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசுந்தாள் உரப்பயிர்கள் வந்துருச்சு. என்ன அந்த சொன்ன மாதிரி தக்கப்பூண்டு, சணப்பை, பில்லிப்பெசரா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துருச்சு. இன்னொன்று செஸ்பேனியான ரோஸ்டேட்டான்னு சொல்லக்கூடிய மணிலாகத்தி, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 16 கிலோ விதை பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி விதைச்சிட்டிங்கன்னா 40-45 நாளில் மடக்கி விழுவலாம். மடக்கி விழுவும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 40 கிலோ தலைச்சத்து அளவை கொடுக்குது. இது ஒரு மூட்டை யூரியாவுக்கு சமம். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த பசுந்தாள் உரப்பை, இது ஒன்றும் தலைச்சத்து மட்டும் இல்லை, மணிச்சத்து, சாம்பல் சத்து, மற்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்குது. மண் வளமும் மேம்படுது, அங்க கார்பனும் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பசுந்தாள் உரப்பயிர்களை அவசியம் பயன்படுத்தணும். பருவமழை வந்து சரியாக பெய்யாத காலத்தில் மானாவாரியில் எப்படி வந்து நாங்கள் உழவு செய்யறது, கோடை காலத்தில் இந்த மாதிரி மாறி வரும் பருவகால சூழ்நிலையில் மழையே சரியாக வர்றதில்லை. உங்கள் கேள்வி, நாங்களும் கோடை உழவுங்கிறோம். கோடை உழவு செய்ய முடியாத பட்சத்தில், அதாவது எப்போல்லாம் கோடை உழவுனா மே மாதம் தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எப்போ மழை கிடைக்குதோ அப்போ கோடை உழவு செய்யலாம். அப்போ என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஆடிப்பட்டத்தில் ஆவணியில் வருதுன்னு வச்சுங்களேன், எடுத்ததும் உழவு செஞ்சுட்டு பயிர் போடாமல் முதல் மலையில் வந்து நீங்கள் ஒரு உழவு செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த மலைக்கு வந்து பயிர் செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதுன்னா இதில் வந்து நாங்கள் களை கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் உழவு நல்ல, அதாவது தரமான உழவு தான். ஏற்கனவே என்னுடைய பாடத்திலே நான் சொன்னேன்,
சட்டி கலப்பையில் ஓட்டுனதுக்கும் கொக்கி கலப்பையில் ஓட்டுனதுக்கும் முளைப்பு திறன் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா. அதனால் கோடை உழவு முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து நல்ல 2 உழவுகள், அதாவது பிரைமரி டில்லேஜ், செகண்டரி டில்லேஜ், நாங்கள் முதல் உழவு 2வது உழவுன்னு சொல்லுவோம். அப்போ முதல் உழவை வந்து நீங்கள் வந்து சட்டி கலப்பையிலையும், 2வது உழவை வந்து ரொட்டாவேட்டர் இப்படி ஓட்டுறது தான். அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டாலே போதும், ஓரளவு வந்து நம்ம மண் வளத்தையும் ஈரப்பதத்தையும் பாதுகாக்கலாம். ஐயா, பசுந்தாள் உரங்களில் வந்து புது ரகங்கள் ஏதாவது வந்திருக்குங்களா ஐயா? நமக்கு நீங்கள் சொன்னீங்க மண் வளத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? நாங்கள் செயற்கை உரை வாங்கி மீள முடியல, அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குங்களா ஐயா? பசுந்தாள் உரங்கள்லேயே நல்ல மகசூல் கிடைக்கிற மாதிரியான ரகங்கள் இருந்தால் சொல்லுங்க ஐயா, நாங்கள் வாங்கி பயிர் பண்ணுறதுக்கு. நல்லா கேட்டிங்க. இப்போ ரொம்ப நாளாக பசுந்தாள் உரங்களில் வந்து நம்ம பொதுவாக தான் நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். தக்க பூண்டு சிறப்புங்கன்ட்டு வெளிநாட்டிலேருந்து தக்க வச்சு அதை தான் கொடுத்துட்ருந்தோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆண்டுக்குறோம் தக்க பூண்டில் ஒரு புது ரகத்தை வெளியிட்டிருக்காங்க. திருச்சி ஒன்று, ஏன்னா திருச்சி இதில் வந்து ஒரு வேளாண்மை கல்லூரி இருக்குது, அங்கே நிறைய ஓர் மண்கள் நிறைய இருக்கிறதுனால தக்க பூண்டில் ஒரு ரகத்தை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்குது தக்க பூண்டு ரகத்தை விட அதிகமான ஒரு 5% 10% கூடுதல் மகசூல் தரக்கூடியது, வேகமாக வளரக்கூடியது, தலைச்சத்தும் கிடைக்கிது, நிறையா தலைச்சத்தை கிடைக்கிது கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த விதைகள் இப்போ தான் அவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இனி வருங்காலங்களில் வந்து அங்கங்கேயும் நம்ம வந்து வேளாண்மை நிலையங்கள் மற்ற ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் அந்த விதை உற்பத்தி அதிகப்படுத்தணும், அதை வாங்கிக்கலாம். இதே போல் சனப்பையிலும் ஏற்கனவே ஒரு மதுரை ஒன்றுன்னு ஒரு ரகத்தை மதுரை ஆடுதுறையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஆடுதுறையிலேருந்து அந்த ரகம் தான் அதிகமான விளைச்சல் தரக்கூடியது. ஸோ இப்போ தக்க பூண்டுலையும் சனப்பையிலையும் புதிய ரகங்கள் வந்துருச்சு. இது கிடைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ரகங்களை விட இது பயன்படுத்தி கொள்ளலாம். ஐயா, அந்த பசுந்தாள் உரங்களை வந்து மடக்கி உழுவணும்னு சொல்கிறீங்க, எந்த நேரத்தில் இங்கே உழுங்களா? அதோட பருவத்தில் எந்த பருவத்தில் உழுவலான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கேள்வி. இப்போ விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா மழை கிடைக்கிற டைமில் அதை விதைப்பாங்க. அடுத்த மழை எப்போ வருதோ அப்போ தான் நஞ்சையோ அல்லது வேறு உழவோ செய்ய முடியும். அந்த இது வந்து பசுந்தாள் உரப்பயிர் வந்து ஒரு நாங்கள் 45 நாளில் மடக்கி உழுதான் நல்லது, ஏன்னா அதுதான் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் எல்லா நல்ல சத்துக்கள் கிடைக்கும். ஒரு வேளை இது 50 நாளில் மடக்கி உழுவலாம், 5 நாள் தப்பு இல்லை. 70 நாள் 80 நாள் நீங்கள் கழிச்சு அதை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து சத்துக்கள் வந்து குறையும். ஏன்னா எல்லாமே ஃபைபர்ஸ் தான் அதிகமாகிடும். ஸோ அது மண்ணுக்கு உங்களுக்கு அதுவும் கிடைக்காது. அதனால் வந்து நல்ல சரியான தருணங்கிறத வந்து 40-45 நாளில் மடக்கி விழுதாக தான், அந்த பூ வர டைமில் மடக்கி விழுதாக தான் எல்லா சத்துக்களும் பயிர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் வேளாண் தோட்டக்கலை பயிர்களுக்கான அங்கக இயற்கை முறை மண்வள மேம்பாடு வானொலி வேளாண் பள்ளி பாடம் 5 மண்வளத்தை மேம்படுத்த உளவியல் தொழில்நுட்பம் பற்றி நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் டாக்டர் எஸ். அழகுதுரை அவர்கள் நடத்திய பாடம் கேட்டீர்கள்.